கண்ணீர் வருவிக்கும் கொல்கொதா உந்தன் பாவத்தின் மேட்டினில் பாய்ந்திட்ட குருதி மானிட துக்கத்தின் வெள்ளமே பெரும் வெள்ளமே கொல்கொதா கண்ணீர் வருவிக்கும் கொல்கொதா உந்தன் பாவத்தின் மேட்டினில் பாய்ந்திட்ட குருதி மானிட துக்கத்தின் வெள்ளமே பெரும் வெள்ளமே. ஆலயமாயிரம் கட்டி மகிழ்ந்தார் யூதர் ஆண்டவர் அருள்மொழி தினம் கேட்டார். ஆலயமாயிரம் கட்டி மகிழ்ந்தார் யூதர் ஆண்டவர் அருள்மொழி தினம் கேட்டார். ஆனால் அவர் நடுவில் உன்முகட்டில் சாபத்தின் பலனாய் அழிந்திட்ட மன்னன் மனித புத்திரன் இன்றும் தெய்வ புத்திரன். கொல்கொதா கண்ணீர் வருவிக்கும் கொல்கொதா உந்தன் பாவத்தின் மேட்டினில் பாய்ந்திட்ட குருதி மானிட துக்கத்தின் வெள்ளமே பெரும் வெள்ளமே. ஆண்டுகள் 2000 கடந்தோம் இயேசு ஆண்டவர் நற்செய்தி தினம் கேட்டோம். ஆனால் அதன் நடுவில் இவ்வுலகில் நம் பாவத்தின் பலனாய் துன்புறும் மனிதர் தெய்வபுத்திரர் என்றும் தெய்வபுத்திரர். கொல்கொதா கண்ணீர் வருவிக்கும் கொல்கொதா. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் சொல்லுவாங்கள்ல. நான் ஒரு கேரக்டர் இப்போ சொல்லவா? நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடுகள்லேயே என்னை திட்டுவீங்க. இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆளெல்லாம் எங்கே பிடிச்சிங்கன்னு கேட்பீங்க. ரொம்ப படித்தா அப்படி தான் புத்தி மாறி போயிடும் போலக்குதுன்னு கூட நினைப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் காய்பா. கோமரதில் ஏன் பிடிக்கும்னு சொல்கிறேன்னு கேளுங்க. லாசரு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு லாசருனுடைய புகழும் பரவுச்சு, இயேசு கிறிஸ்துவனுடைய புகழும் பரவுச்சு. சரியா? 2 பேருடைய புகழும் பரவ ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் லாசருவை பார்க்க வந்தாங்க. இவர் தான்ப்பா ஏசாமி உயிரோடு எழுப்பினார், இவர் தான்ப்பா அவரை உயிரோடு எழுப்பினவர். நிறைய பேர் பாப்புலாரிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் விசுவாசத்தை வளர்க்குது, அவருக்கு பின்னால் வர்ற நியூமரிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னொரு பக்கம் இந்த ஆலோசனை சங்கம் இருக்க அது பயப்படுது. என்னடா அது இவன் வந்தான், ஏதோ அப்படி போனார் இப்படி போனார், இது பண்ணார் அது பண்ணார், சோறு கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, மீன் கொடுத்தாரு, சோகம் கொடுத்தாரு, நடக்க வச்சார், பேச வச்சார்னு பார்த்தா இப்போ செத்தவனே உயிரோடு எழுப்பிட்டாரு. கூட்டம் ரொம்ப புகழ் பரவுது. ஒருத்தனுக்கு புகழ் பரவுனா ஆலோசனை சங்கத்துக்கு பிடிக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ இப்படி எல்லாரும் அவங்க பின்னால் போயிடுவாங்க, நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோ. ஏன்னா மக்களை காப்பாற்றுவதாக சொல்லி தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் உட்காந்துட்டே இருப்பாங்க. உண்மையிலே ஒருத்தன் காப்பாற்ற வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரௌட் அப்படி போயிடுமேன்ற பயம் ஆலோசனை சங்கத்துக்கு வந்துச்சு. அதனால் இயேசு கிறிஸ்துவை தீர்த்து கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை லீகலாக செய்யணும். எப்படியா எப்படி தீர்த்து கட்டணும், ஏதாவது ஒரு பழி அவர்கிட்ட சொல்லணும். அது சட்ட ரீதியான கொலை செய்வதற்கான காரணமுள்ள ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி அவரை கொலை பண்ணணும். அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த ஜஸ்டிஃபிகேஷனை காய்பா கொடுத்தார் பாருங்கள். என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தார் நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள். அதை படித்த பிறகு தான் எனக்கு காய்பாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தார்? ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நல்லது. எப்பா அதை செய்யதான்ப்பா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம எல்லாருக்காக அவர் மரிக்கிறதுக்காக வந்தார். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ காய்பா சொல்லிட்டான்.
அதில் பாருங்களேன், யூதர்களுக்காக கூட சொல்ல, எல்லா ஜனத்துக்காக தான் அவர் சாக வந்தார். அதுதான் அவருடைய அஜெண்டா. அதுக்கு தான் இவ்வளோ பாடு, அதுக்கு தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள். அதை அவன் சொல்கிறான். அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இயேசுவை தீர்த்து கெட்ட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னான். ஆனால் அதுதான் கடவுளுடைய திட்டம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஏசாமி சிலுவையில் உயிர் தெரிஞ்ச காய யோசித்துருப்பான்ல, அடடா நம்ம இதை ஒரு குற்றச்சாட்டை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண சொன்னோம், அதை தான் இவர் செஞ்சே இருக்கிறாருன்னு யோசித்துருப்பான்ல. இது நான் கற்பனை யோசித்துருப்பான்ல, நினச்சிருப்பான்ல காய்பா. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரோ, நம்ம எல்லாருக்காகவும் மரிப்பதற்காக வந்தாரோ, அவன் சொல்கிறான், ஜனங்கள் எல்லாரும் நல்லா இருக்க ஒரு ஆள் மரிப்பது நல்லது, அதனால் இந்த கொலை தப்பு இல்லைன்னா. எப்பா நீ செய்ய வேணாம், அதை செய்யறதுக்கு தான் சிலுவையில் தன் உயிரை கொடுக்கறதுக்கு தான் அவரே வந்திருக்கிறாருங்கிற விஷயம் அவனுக்கு அப்போ தெரியல. எனவே தெரிந்தோ தெரியாமலோ இறை திட்டத்தை உச்சரித்து விட்டதால் எனக்கு கொஞ்சம் காய்பாவை பிடிக்கும். இப்பொழுது நான் சொன்ன இந்த காரணத்தின் மூலம் எம்மேல் உங்களுக்கு வெறுப்பு குறைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படியெல்லாம் நம் ஆழமாக யோசிக்கிற பொழுது அழகழகான சிந்தனை நமக்கு பிறக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வான்மலர் நேயர்களுக்கு அன்பும் வாழ்த்தும் ஆசீரும். குருத்தோலை ஞாயிறு ஒவ்வொரு திருச்சபையின் வாழ்விலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நாம் எல்லாரும் வயதில் முடியாதவர்களும் கூட, நடக்க இயலாதவர்கள் கூட அதிகாலையிலே எழுந்து கிளம்பி ஓசன்னா பாடுவோம் என்று பவனியாக ஆலயத்தை சுற்றியோ நம் ஆலயத்தை சுற்றியுள்ள தெருக்களிலோ பவனி சென்று கடவுளுக்கு மகிமையாக சபைகளாக ஒன்றித்து இந்த நாளை கொண்டாடுவது நம்முடைய பாரம்பரிய வழக்கமாக இருக்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு எனப்படுகின்ற இந்த விசேஷித்த ஞாயிறு இரட்சகர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரணமடைந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வுகளுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே உங்களோடு ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு நான் கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 21:9 மக்கள் எல்லாரும் கழுதையின் மேலே பவனியாக வந்த இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் திருப்பெயரினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று அருட்செய்தியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த ஓசன்னா என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே நேரடியாக இதே பதத்திலே காணப்படுவதாக தெரியவில்லை. ஆனால் ஓசன்னா என்கின்ற வார்த்தைக்கு கர்த்தாவே அல்லது ஆண்டவரே அல்லது எங்கள் இரட்சகரே எங்களை ரட்சியும் என்று பொருள். அவர் பவனி வரும் பொழுது அவரை கண்டு கோபமடைந்து அவரை கொன்றுவிட வேண்டும், தங்களுக்கு போட்டியாக இருக்கிறார், உலகம் அவர் பின்னாலே போகிறது என்று மனம் வெதும்பி கொக்கரித்து கொலைவெறியோடு இருந்த சமய தலைவர்கள் இருந்தனர். ஆனால் இவர்தான் எங்களை ரட்சிக்கப் போகிறவர், இவர்தான் எங்களை மீட்கப் போகிறவர், இவர்தான் எங்களுக்கு விடுதலை அளிக்கப் போகிறவர் என்று சாதாரண மக்கள் புரிந்து கொண்டு கூப்பிட்டார்கள். அருமையானவர்களே, நாம் எவ்வாறு இயேசுவை புரிந்துள்ளோம்? வெறும் வெளிப்படும் கடவுளாக, குறை தீர்க்கிற கடவுளாக, அல்லது ஒரு ஆலயத்தினுள் அடங்கியிருக்கிற கடவுளாக நினைக்கிறோமா? தெருவிலே பொதுமக்கள் அவரை பார்த்து, தாவீதின் குமாரனே நீர் எங்களுக்கு இரங்கும், எங்களை ரட்சியும், ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். நிறைய பேர் இன்றைக்கு பலவிதமான இடுக்கண்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் உலகிலும் பசியாலும் பட்டினியாலும் இருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். நோயினாலே புது புது வியாதிகளினாலே தாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் விடுதலை தர இயேசுவால் முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது இந்த துன்ப நிலையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சாதியம் எனப்படுகின்ற மிக பயங்கரமான கொடிய நோய் அல்லது கொடிய பழக்கம் நம்முடைய இந்திய சமுதாயத்திலே பல நூற்றாண்டுகளாக பழக்கப்பட்டு வந்திருந்தது.
ஒரு குறிப்பிட்ட இனத்தாரை இவர்கள் மனிதர்கள் என்றே கருதப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கி வைத்து அவர்களை ஒடுக்கி அவர்களுக்குரிய அடிப்படை உரிமைகளை எல்லாம் மறுத்து புறந்தள்ளி அவர்களை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இயேசு வருவார் என்று தெரியாது. இயேசுவினுடைய அருட்செய்தி வந்து அவர்களை ரட்சிக்கும் என்று தெரியாது. இயேசுவின் அன்பை தாங்கள் அனுபவிப்போம் என்று தெரியாது. வெளிநாட்டிலே இருந்து வந்த சீகன்பால்க் ஐயர் தொடங்கி அவர் பின்பற்றின அநேக சமய தொண்டர்கள் இங்கே இருந்த மக்களோடு சேர்ந்து பணியாற்றி அவர்களுடைய சமூக, பொருளாதார, ஆன்மீக மற்றும் எல்லா நிலைகளிலிருந்தும் அவர்களை ரட்சித்து மீட்டிருக்கிறார்கள். இது சாதாரணமான காரியம் அல்ல. கிறிஸ்தவம் இந்தியாவிலே சமுதாயத்திலே ஆற்றியிருக்கிற பங்கு பெரும் பங்காகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுமந்து கொண்டு அநேகர் இன்றைக்கும் இரட்சகர்களாக, மக்களை விடுவிக்கிறவர்களாக, நோய்களிலிருந்து குணமாக்குகிறவர்களாக, ஆறுதல் அளிக்கிறவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரட்சிக்கிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து, தாவீதின் மகனே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், ஓசன்னா என்று நீங்கள் ஆர்ப்பரித்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் தாமாக இறங்கி வந்து தம்முடைய அடியார்களை எழுப்பி அவர்களின் வழியாக பெரும் காரியங்களை நமக்கு செய்து கொண்டே இருக்கின்றார். கல்கத்தா மாநகரிலே பல மாநிலங்களிலே இருந்து பணியாற்றுவதற்கு வருகின்ற இளம் பெண்கள் தங்குவதற்கான விடுதிகளின்றி அவர்கள் கிடைத்த இடங்களிலே தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் அப்படிப்பட்ட இளம் பிள்ளைகளுக்காக நைட் ஷெல்டர்ஸை ஏற்படுத்தி வைத்தார்கள். நீ ரோட்டிலே படுத்திருக்க வேண்டாம், நீ மற்ற இடங்களிலே உன்னை பாதுகாத்து கொள்ள முடியாமல் கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு நாங்கள் பாதுகாப்பை தருகிறோம் என்று ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் சென்று பார்த்தால் அத்தனை பெண்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறவர்கள் நல்ல மன நிம்மதியோடு பயமின்றி பாதுகாப்பாக தூங்கி இளைப்பாறுகிற ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இயேசுவின் அன்பை காட்ட, அவருடைய இரட்சிப்பை வெளிப்படுத்த, அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதனை மக்களுக்கு சொல்ல வெறும் போதனை மாத்திரம் அவசியமல்ல, அது போதாது. ஆலய கட்டடங்கள் மாத்திரம் போதாது. ஆலயத்துக்கு வெளியே தெருக்களிலே எங்களை ரட்சியுமேன், எங்களை ரட்சியுமேன், எங்களுக்கு விடுதலை இல்லையே, எங்களுக்கு உடை இல்லையே, எங்களுக்கு பாதுகாப்பில்லையே, எங்களை வழிநடத்துவார் இல்லையே, எங்களை ஆதரிப்பார் இல்லையே, எங்களுக்கு குடிநீர் இல்லையே, எங்களுக்கு வீடே இல்லையே, எங்களுக்கு மனித மாண்பே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பல்லாயிரம் மக்களின் கூக்குரல் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஓசன்னா பாடுவோம் என்று மகிழ்ச்சியாக கையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நல் ஆடைகளை அணிந்து கொண்டு ஆராதனையை நடத்தி கொண்டு மகிழ்ச்சியாய் போகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த சிந்தனையோடு இந்த ஆண்டு நம்மை அர்ப்பணிப்போம். வருங்காலங்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் திருச்சபைகள் தெருவிலே உள்ள மக்களை போஷிக்கிற கூடங்களாக மாறட்டும். அநேகருக்கு இயேசுவின் ரட்சிப்பை பல நிலைகளிலே கொடுக்கட்டும். கல்வியை கொடுக்கட்டும், வேலை வாய்ப்பை கொடுக்கட்டும், இன்னும் பல நன்மைகளை தரட்டும். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனி வந்து எருசலேமிலே அன்றைக்கு எல்லாராலும் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாராலும் போற்றப்பட்ட கடவுள் நம்மோடும் இருந்து நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல கடவுளே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, ரட்சியும் 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 என்று உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ரட்சிப்புக்கு நாங்களும் பயனாளிகளாக, நாங்களும் அப்படி உதவுகிறவர்களாக, உம்முடைய சீஷர்களாக எங்கள் திருப்பணியாற்ற கிருபை செய்து வழிநடத்தும் சுவாமி. ஆமேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் என்றும் நம்மோடு இருந்து நம்மை பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் தருகிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.